வணக்கம். நம்ம போன வீடியோவில் டொராண்டோ ஹார்பர் பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎன் டவர் பில்டிங் பற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அக்வாரியம் ஆஃப் கனடா, ரிப்ளே அக்வாரியம்னு பேர் இருக்குது. இந்த அக்வாரியத்தை தாண்டி தான் நம்ம சிஎன் டவர் இருக்கிற பில்டிங்க்கு போனோம். தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கேயும் பாருங்கள், ரோட் சைடில் வந்து மியூசிக் ஒருத்தர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. விருப்பப்பட்டவர்கள் அங்கே டாலரை போட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்து சிஎன் டவர் இந்த பில்டிங்க்கு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த சிஎன் டவர்ன்றது வந்து மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் இன் டொராண்டோ. நம்ம உள்ள ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதுனால நம்ம நேராக உள்ளே வந்துட்டோம். இது வந்து 2 லெவல் இருக்குது. லோயர் அப்சர்வேஷன் லெவல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. ஆக 2 லெவல் இருக்குது. இப்போ முதல் லெவலுக்கு தான் நம்ம லிஃப்டில் போயிட்டு இருக்கோம். இந்த லிஃப்ட் வந்து ஃபாஸ்ட் லிஃப்ட். இது வந்து 11 km/h ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் தான் போகிறது. 342 மீட்டர் ஹைட்டு, இல்லைன்னா 113 ஸ்டோரே இருக்கிற அந்த பில்டிங் லிஃப்டில் தான் இப்போ நம்ம வேகமாக மேலே போயிட்டு இருக்கோம். 1 நிமிஷம் 26 செகண்டில் இந்த லிஃப்ட் 342 மீட்டர் போய் அடைஞ்சிரும். லிஃப்டில் போகிறப்பே பாருங்கள், நம்ம அந்த பில்டிங்லாம் எப்படி தெரியறதுன்னு. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங், ஆனால் நம்ம அந்த ஹைட்டுக்கு வந்ததுனால எல்லாம் ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. டிஸ்டன்ஸில் கடல் போல காட்சி அளிக்கிறது தான் லேக் அண்டாரியோ, ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இப்போ நம்ம அந்த லோயர் அப்சர்வேஷன் லெவலுக்கு லிஃப்ட் வந்துடுது. நம்ம லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த 360 டிகிரி ரெஸ்டாரண்ட் இருக்கிற அந்த லோயர் அப்சர்வேஷன் டவர்லேருந்து டொராண்டோ நகரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பல ஐகானிக் பில்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது பாருங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம். நல்ல வேளை நம்ம இன்னைக்கு இந்த சிஎன் டவர் வந்த நேரம் வந்து கொஞ்சம் பனிமூட்டம் எதுவும் இல்லாத நல்ல வெயில் அடிக்கிறது. அந்த வெளிச்சத்தினால நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. நிறைய நாட்கள் வந்து இந்த பனிக்காலம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ கிளியராக தெரியாது அப்படின்னு கூட சொன்னாங்க. நமக்கு வந்து நல்லா பார்க்க முடியுது. இப்போ நம்ம 342 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். இதுக்கும் மேலே ஸ்பேஸ் டெக் அப்படின்னு 446 மீட்டர் ஹைட் இருக்குது. அதுக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு மேலே டாப் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த லோயர் அப்சர்வேஷன் லெவல்லேருந்து 33 ஸ்டோரே தாண்டி போனோம்னாக்க மெயின் அப்சர்வேஷன் டவருக்கு நம்ம போயிடுவோம். முதல்ல நம்ம இங்கேருந்து இந்த 360 டிகிரி வியூவில் வந்து டொராண்டோ நகரம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஐலண்ட் இருக்குது அப்படின்னாங்க. அதில் 3 ஐலண்ட் வந்து ஃபுல் யூசேஜில் இருக்குது. அதில் ஒரு ஐலண்டில் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வேறு இருக்குது, டெர்மினல். டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து கனடாக்குள்ளே போகிற டொமஸ்டிக் ஃப்ளைட் லேண்டிங், டேக் ஆஃப் எல்லாமே அங்கே நடக்கிறது. இது எல்லாமே டவுன் டவுனில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்கள். இது வந்து ஆஃபீஸும் இருக்குது, இல்லை சில ஃப்ளாட்ஸும் இருக்குது. பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது.
கீழே போகிற அந்த காரெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ எறும்பு ஊறுற மாதிரி இருக்குது. ரயில்வே லைன் கூட தெரியுது பாருங்க. இங்கே தெரியுது தான் லேக் அன்டாரியோ. டொரண்டோ நகரமே லேக் ஆன்டாரியோவை ஒட்டி தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம்ல அதுதான் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது நமக்கு பார்க்குறோம் பாருங்க. நல்ல ஒரு அற்புதமான காட்சி இது. இந்த ஐலண்ட் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கடல் போல காட்சி அளிப்பது தான் லேக் அன்டாரியோ. இந்த சிஎன் டவருக்கு வரத்துக்கு வந்து டைம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப கீழே டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குங்க. டொரண்டோவில் வந்து இந்த டவுன் டவுனில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து ரயில்வே லைன். இந்த சிஎன் டவருக்கு வரத்துக்கு வந்து ஃபுல் டவர் டிக்கெட் வந்து $79 கனடியன். 65 வயதுக்கு மேலே இருந்தால் $54 கனடியன். 3 to 5 இயர்ஸ்னால் $26.75 கனடியன் ப்ளஸ் டேக்ஸஸ். இது வந்து கிளாஸ் ஃப்ளோர். இது பாருங்க, மேலே நின்ற கீழே நமக்கு தெரியும். கால்லாம் வடவடன்னு தான் இருக்குது. நிறைய பேர் அதில் நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க. கீழே பாருங்கள், வண்டி போகிறதெல்லாம் தெரியுது, காரெல்லாம். இது வந்து சைடில் வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்ட எல்இடி ஸ்க்ரீனு. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிற டாப் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸ்பேஸ் நடக்கிற இடம். அங்கே தான் வந்துருக்கோம். 446 மீட்டர் ஹைட் இது. கீழே 33 ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த 33 ஸ்டோரேஜ் தாண்டி நம்ம லிஃப்டில் வந்துட்டோம். இதுக்கும் மேலே இந்த ஹைட்லேருந்து பார்க்குறப்போ டொரண்டோ நகரம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஹைட்லேருந்து பார்க்குறோம். முந்தி பார்த்தது வந்து 342 மீட்டர் ஹைட்டு. இப்போ பார்க்குறது வந்து 446 மீட்டர் ஹைட். இப்போ இது கீழேருந்து பார்த்தா அந்த பில்டிங்லாம் நம்ம ரொம்ப நிமித்தி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம். இங்கே வந்து இந்த லோயர் அப்சர்வேஷன் லெவல் இருக்கு இல்லையா, டெக், அதுக்கு மேலே வந்து எட்ஜ் வாக்குன்னு சொல்லி ஃப்ரீ எக்ஸ்டர்னல் வாக் ஆன் அ பில்டிங் டியூரிங் சம்மர் மந்த். ஒரு பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து நடக்கும் அப்படின்னாங்க சம்மர் மந்தில். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கே நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. எட்ஜ் வாக்குன்னா வெளியிலேருந்து உங்களுக்கு அந்த பெல்ட்டில் கட்டிட்டு அப்படியே சுற்றி வாக் பண்ணுவாங்க. அந்த ஒரு எட்ஜ் வாக்குன்றது சம்மரில் அவைலபிளாக இருக்கும்.
சாகசங்களை விரும்புவர்கள் வந்து இந்த வாக் போயிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹைட்லேருந்து கீழே டிராஃபிக் எப்படி நம்ம லோயர் டெக்லேருந்து பார்த்தப்போ கொஞ்சம் காரையான பார்க்க முடிஞ்சுது. இங்கேருந்து பார்த்தா எறும்பு மாதிரி தான் தெரியுது. இந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும். ஃபுல்லாக ப்ரொடெக்டட் வித் கிளாஸ். இல்லைன்னா அந்த காற்று வந்து நம்மளை அப்படியே குளிர்காதுக்கும் காற்றுல ரொம்ப உறைஞ்சே போயிடுவோம். ரயில்வே லைன் கோடு போட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த டவர் வந்து மெயினாக கட்டின பர்பஸ் என்னென்னா 1815 ஃபீட்டில் கம்யூனிகேஷன் அண்ட் அப்சர்வேஷன் டவர், கம்யூனிகேஷன் ஆண்டனாஸ் வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட, மெயினாக அதுக்காக தான் கட்டப்பட்ட டவர் இது. 1976 இதை கட்டி முடித்தாங்க. சிஎன் டவர்ன்றாங்க. இந்த சிஎன் அப்படிங்கிறது வந்து கெனடியன் நேஷனல், அதோட எக்ஸ்பென்ஷன். இது வந்து அந்த ரயில்வே கம்பெனி தான் இந்த டவரை கட்டினாங்க. இப்போ வந்து உலகிலேயே 10வது டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் இது. 1975 to 2007 வரைக்கும் டாலஸ்ட் டவர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 10th இருக்கு. 1973 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1976 முடிச்சாங்க. 63 மில்லியன் 63 மில்லியன் கனடியன் டாலர்ஸ் இதுக்கு செலவாச்சு. மொத்த ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 553 மீட்டர். 9 லிஃப்ட் இருக்கு. இந்த சிஎன் டவர் வந்து யூனியன் ஸ்டேஷனுக்கும் செயின்ட் ஆண்ட்ரூ ஸ்டேஷனுக்கும் அருகாமையில் இருக்கு. வருடந்தோறும் 2 மில்லியன் மக்கள் இந்த சிஎன் டவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இதுதான் இந்த எட்ஜ் வாக் டியூரிங் சம்மர். இந்த படத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த சிஎன் டவரை முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். இங்கே கீழே வந்து சொவனீர் விற்கிற அந்த கடையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு போனதுக்கான அடையாளமாக இங்கே இருக்கக்கூடியதான ஒரு பொருளை வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கி செல்லலாம். டீ கப்ஸ், கேப்ஸ், இந்த மாதிரி மேக்னெட் ஃபோட்டோஸ் ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு, போஸ்ட் கார்டு, அந்த மாதிரி நிறைய சவுனீர் வந்து இங்கே விற்பனைக்கு உள்ளது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிஎன் டவர் விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கணும். கனடாவில் பார்க்க வேண்டிய நம்பர் 1 மிக முக்கியமான ஒரு இடம்தான் இது. இதுதான் டொரண்டோவோட டவுன் டவுனில் இருக்கிற ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவில் இந்த டவர் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் டிரைவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இனி வரப்போகும் நாட்களில் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.